வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட், விரைவில் 8வது ஊதியக்குழு அமைக்கப்படும் என்பது குறித்த முக்கிய செய்தி பற்றி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் அப்புறம் முக்கியமான தகவல் உங்களை சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் கடந்த 2013ஆம் ஆண்டு 7வது ஊதியக்குழு அறிவிக்கப்பட்டது. அதன் பின் 2016ஆம் ஆண்டு இக்குழு அமலுக்கு வந்தது. வழக்கமாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதியக்குழு மாற்றப்படும். அந்த வகையில் ஊழியர்கள் மத்தியில் 8வது ஊதியக்குழு எப்போது அமைக்கப்படும் என எதிர்பார்ப்பு எழுந்து வருகிறது. இந்த ஊதியக்குழு அமலுக்கு வந்தால் ஃபிட்மென்ட் காரணி 3.68 மடங்கு உயரும். ஊழியர்களின் சம்பளமும் 44.44% உயரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஊதிய குழுவை அமல்படுத்துவது தொடர்பாக விவாதம் நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. 8வது ஊதிய குழு அமலுக்கு வந்தால் ஊழியர்களின் ஊதிய முறையில் பல மாற்றங்கள் ஏற்படும். அடிப்படை ஊதியம், தினப்படி, ஓய்வூதியம் மற்றும் பிற சலுகைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதனால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு கணிசமான ஊதிய உயர்வு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போட முக்கியமான தகவல் உங்களை சேரும்.